Exercise 4.3, question number 21. Find the number of strings of 4 letters that can be formed with the letters of the word examination. எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை பயன்படுத்தி 4 லெட்டர் வேர்ட் ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸாமினேஷன் அப்படின்ற வேர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்டிங்க்ட் என்னென்ன இருக்குது, இண்டிவிஜுவலாக என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ டிஸ்டிங் லெட்டர்ஸில் நம்மளுக்கு வரக்கூடியது இ, எக்ஸு, எம், டி, ஓ இதெல்லாமே ஒரு தடவை இருக்கும். ஸோ அடுத்து அலைக்ஸ். ஸோ இதில் 2 அலைக் இருக்கு, அதாவது 2 தடவை ஒரு லெட்டர் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏ 2 தடவை இருக்கும், ஐ 2 தடவை இருக்கும், என் 2 தடவை இருக்கும். ஸோ 3 டைம்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம 4 லெட்டர் வேர்டை ஃபார்ம் பண்ணணும். இந்த 4 லெட்டர் வேர்ட் ஃபார்ம் பண்ணும்போது டிஸ்டிங் வைஸ் என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரியும் 2 அலைக்லையும் அரேஞ்ச் பண்ணலாம். டிஸ்டிங்க்ட் வித் 2 அலைக்ல அரேஞ்ச் பண்ணும்போது இங்கே 2 லெட்டர் எடுத்தோம்னா இதில் ஒரு அலைக் 2 லெட்டர் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் டிஸ்டிங்க்ட்ல பண்ணலாம். இந்த டிஸ்டிங் பண்ணும்போது என்ன பண்ணிடலாம்னா 4 லெட்டருமே டிஸ்டிங்டா ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ 4மே டிஸ்டிங்டா வரலாம். 3 டிஸ்டிங் லெட்டர் யூஸ் பண்ண முடியுமானா 3 டிஸ்டிங் லெட்டர் யூஸ் பண்ணா அடுத்து நம்ம எங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு அலைக் எடுக்கணும். ஒரு அலைக்னா 2, அப்போ இங்க 3 இங்க 2 லெட்டர் வந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை, 5. பட் நம்மளுக்கு தேவை எத்தனை, 4 தான். அப்ப என்ன பண்ண முடியாது, 3 டிஸ்டிங் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ 2 டிஸ்டிங் செலக்ட் பண்ண முடியுமானா முடியும். எப்படி, 2 டிஸ்டிங் எடுக்கும் போது இங்க ஒரு அலைக் எடுத்தா 2 லெட்டர், ஸோ மொத்தம் எத்தனை, 4 லெட்டர் வேற ஃப்ரேம் பண்ணிடலாம். ஒரு டிஸ்டிங் எடுக்க முடியுமா அப்படின்னா இங்க ஒரு டிஸ்டிங்னா ஒரு லெட்டர், ரிமைனிங் 3 வேணும். பட் என்ன பண்ண முடியாது, ஒரு அலைக் எடுத்தா 3 லெட்டர் தான் ஃபார்ம் பண்ணணும். 2 அலைக் எடுத்தோம்னா என்ன ஆகும், 5 லெட்டர் வேர்டா மாறிடும். பட் நம்மளுக்கு தேவையே 4 லெட்டர் வேர்டு தான். ஸோ அப்ப என்ன பண்ண முடியாது, 3 டிஸ்டிங் ஃப்ரேம் பண்ண முடியாது, 1 டிஸ்டிங் டு ஃப்ரேம் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க 4 டிஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கும் போது எதெல்லாம் 4 டிஸ்டிங் வேர்ட்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ண முடியும், இ, எக்ஸ், எம், டி, ஓ. அது கூட எது சேர்ந்துக்கும், ஏ, ஐ, என் சேர்ந்துக்கும். மொத்தம் எத்தனை கிடைச்சிருக்கு, 2, 4, 6, 8 கிடைச்சிருக்கு. அப்ப 8ல இருந்து நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியது எத்தனை, 4 லெட்டர்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணணும். அப்ப இந்த 4 லெட்டர்ஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 பிளேசஸ்ல 4 அரேஞ்ச்மெண்ட். அதனால என்ன பண்ணிக்கும், 4 ஃபேக்டோரியல். ஸோ 8C4னா 8 into 7 into 6 into 5 divided by 4 into 3 into 2 into 1 into 4 factorial 24 கிடைக்கும். இப்போ இதுல என்ன பண்ண முடியும் கவனிங்க, 4 3s are 12, 12 2s are 24. ஸோ என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 8 7 6 5. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூஸ் 1680. ஸோ முதல்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 1680. ஸோ அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஸ்டிங் எடுத்திருக்கோம். அப்போ 2 டிஸ்டிங் எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்னும் 2 லெட்டர் வேணும். அது என்னவா தான் இருக்க முடியும், 2 அலைக் வேர்டா தான் இருக்கும். ஸோ 2 அலைக்ல இருந்து நம்ம 2 அலைக் எடுக்க முடியாது. எத்தனை எடுக்க முடியும், 1 தான் எடுக்க முடியும். என்ன காரணம், ஆல்ரெடி 2 லெட்டர் செலக்ட் பண்ணிட்டோம். அப்ப 2 அலைக்ல இருந்து நம்மளுக்கு தேவை 2 லெட்டர் தான். அப்ப 2 லெட்டர் அப்படின்றது 1 அலைக். அப்போ 2 அலைக் வேர்ட் என்ன இருக்கு, ஏ, ஏ, ஐ, ஐ, என். ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ நம்ம முதல்ல 2 அலைக்ல இருந்து நம்ம எத்தனை எடுக்க போறோம், 1 தான் எடுக்க போறோம். பட் நம்மகிட்ட எத்தனை இருக்கு, 3 இருக்கு. அப்போ 3 2 அலைக்ல இருந்து ஒரு 2 அலைக் எடுத்தோம்னா ரிமைனிங் 2 2 அலைக்ஸ் இருக்கும். அப்ப அந்த ரெண்டையுமே டிஸ்டிங்கா மாத்தி எங்க போட்டுக்கணும், டிஸ்டிங் கூட சேர்த்துக்கணும். அப்ப டிஸ்டிங்ல ஆல்ரெடி எத்தனை இருக்குன்னா, சோ இங்க எத்தனை மொத்தம் லெட்டர்ஸ் இருக்கு, 5 இருக்கு. இப்போ இந்த 5 கூட 2 சேர்ந்து என்ன மாறும், 7ஆ மாறிடும். அப்போ 7 டிஸ்டிங் லெட்டர்ஸ்ல இருந்து 2 எடுத்தா மொத்தம் 4 லெட்டர்ஸ் கிடைச்சிடும். அப்போ இதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ல பார்க்கும்போது 4 places
பட் இதுல ஒரு 2 அலைக் யூஸ் பண்ணதுனால ரிப்பீட் ஆகிறதுனால 2 ஃபேக்டரியல். ஸோ இதனுடைய வழி பார்க்குறோம். 3C1 3 கிடைக்கும். 7C2 7 into 6 divided by 2 into 1 into 4 ஃபேக்டரியல் 24 2 ஃபேக்டரியல் 2. ஸோ இதில் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 2 4 அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணும்போது 6 4 சார் 24 கிடைக்கும். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் 3 into 7 into 6 into 6 கிடைக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ 7 3 சார் 21 into 36 கிடைக்குது. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணி பார்த்தோம்னா வரக்கூடிய வேல்யூ 756. ஸோ இப்போ என்ன முடிச்சிருக்கோம், டிஸ்டிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஏன்னா 3 டிஸ்டிங் யூஸ் பண்ணி அலைக் சேர்க்க முடியாது, 1 டிஸ்டிங் யூஸ் பண்ணி அலைக் சேர்க்க முடியாது. அப்போ டிஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எடுக்கிறது என்னவா தான் இருக்க முடியும்னா அலைக்கா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அலைக்கில் நம்மளுக்கு ஆல்ரெடி எத்தனை அலைக் இருக்கு, 2 அலைக்ஸில் மொத்தம் 3 இருக்கு. ஸோ 3ல் எந்த 2 எடுத்தாலும் என்னவாயிரும், 4 லெட்டர் வேர்டை ஃப்ரேம் பண்ணிடலாம். அப்போ 3 2 அலைக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை தேவை, 2 தான் தேவை. அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, 2 அலைக் கூட டிஸ்டிங்டா சேர்க்கவே முடியாது. அப்போ அலைக்ஸ் எத்தனை எடுக்கணும், 2 எடுக்கணும். ஸோ 2 அலைக் மட்டும்தான் எடுக்க போறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் AA II NN. ஸோ மொத்தம் எத்தனை எடுக்கணும், 2 எடுக்கணும். ஸோ இதுல நம்ம யூஸ் பண்றது 2 அலைக்ஸ். அப்போ என்ன கிடைச்சிரும், 4 கிடைச்சிரும். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிறது 3 2 அலைக்ஸ், அதுல இருந்து 2 எடுக்கிறோம். ஸோ 4 லெட்டர் வேர்டு அரேஞ்ச் பண்றது 4 ஃபேக்டரியல், பட் ரெண்டுமே 2 அலைக்கா இருக்கிறதுனால 2 ஃபேக்டரியல் 2 ஃபேக்டரியல். அப்போ 3C2 அப்படின்றது 3C1 கிடைக்கும். ஸோ 3C1 3. ஸோ இங்க 4 ஃபேக்டரியல் அப்படின்றது 24. அப்போ 2 ஃபேக்டரியல் 2 ஃபேக்டரியல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 into 2 4 கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 6, மொத்தம் எத்தனை வரும், 18. So total number of strings. So முதல்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 1680, ரெண்டாவது கிடைச்சது 756, லாஸ்ட்ல கிடைச்சது 18. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ 2454 ஸ்ட்ரிங்ஸ். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், டிஸ்டிங்கில் நம்மளுக்கு மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருக்குது. டிஸ்டிங்காகவே ஃப்ரேம் பண்ணும்போது 4 லெட்டர் வேர்டுன்றதுனால 4லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ 4 டிஸ்டிங் வேர்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே அலெக்ஸ் தேவைப்படாது. ஸோ அப்போ என்ன ஆகும், அலெக்ஸ் எல்லாமே டிஸ்டிங்காக மாற்றி எடுத்துக்கலாம். AIN எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தம் எத்தனை மாறி இருக்கு, 8. 8லேருந்து 4 லெட்டர் செலக்ட் பண்ணோம்னா 4 லெட்டர் வேர்டை ஃப்ரேம் பண்ணிட முடியும். அடுத்து டிஸ்டிங்ல 3 எடுத்தா ஒரு அலைக் சேர்க்கும் போது 5 லெட்டர் வேர்டா மாறிடும். பட் நம்மளுக்கு 5 லெட்டர் வேர்டு தேவையில்லை, 4 லெட்டர் வேர்டு தான் தேவை. அப்போ 3 டிஸ்டிங் ஃப்ரேம் பண்ண முடியாது. அடுத்து 2 டிஸ்டிங் எடுத்தோம்னா அங்க இருந்து ஒரு அலைக் எடுத்தா 2 + 2 என்ன ஆகும், 4 கிடைச்சிரும். அதனால என்ன பண்றோம், 2 அலைக்ல இருந்து ஒரு அலைக் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 என்ன ஆகும், டிஸ்டிங்கா மாறி கவுண்டிங்ல சேர்த்துக்கும். ஸோ அடுத்து 1 டிஸ்டிங் எடுத்தா நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு லெட்டர் செலக்ட் பண்றோம், ரிமைனிங் 3 லெட்டர்ஸ். இந்த 3 லெட்டர்ஸ் என்ன பண்ண முடியாது, 2 அலைக்ல இருந்து எடுக்க முடியாது. ஏன், 2 அலைக்ல இருந்து எடுத்தா 4 கிடைக்கும். நம்மளுக்கு தேவையே என்னது, 3 தான், ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ 1 டிஸ்டிங் நாட் பாசிபிள். அதுக்கடுத்து என்னது, அலைக். அலைக்ல டிஸ்டிங் சேர்க்க முடியாது. ஸோ என்ன பண்றோம், 2 அலைக்ல எடுத்தா என்ன பண்ணிக்கலாம், 2 2 4 கிடைச்சிரும். ஸோ இதை என்ன பண்ணிருக்கோம், டோட்டலா பாசிபிள் பண்ணிருக்கோம். 2454 strings is a final answer. Thank you.